நண்பர்களே வணக்கம். எல்லாருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைகிறதுக்கு வின் இண்டியா அகாடமி சார்பாக உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்ல நிலைமைக்கு நீங்கள் வந்தே தீருவீங்க, வாழ்த்துக்கள். இப்போது நேற்று உங்களுக்கு என்ன தொழில் பிடிச்சதோ அதை ஃபோக்கஸ் பண்ண சொல்லிச்சு, நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இப்போ அந்த தொழிலை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, இனிமேல் ஃபுல்லாக நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். எல்லாமே ஒவ்வொரு நாள் ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தொழிலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற தவறான அபிப்பிராயங்கள் விலகணும். முதல்ல உங்களுக்குள்ளேயே நிறைய அபிப்பிராயங்கள் தவறாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு தங்க முட்டை விடுற வாத்து கையில் கொடுத்தா கூட நம்ம அதை ஜெயிக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்குள்ளேயே நம்மளை பற்றி நிறைய கில்ட்டு ஃபீல் இருக்குது. நான் அன்றைக்கி ஒரு நாள் தொழில் பண்ணி தோற்று போயிட்டு வந்தானே, அன்றைக்கி அதே மாதிரி என் ஃப்ரெண்டே செஞ்சார்ல, தோத்துட்டார்ல, நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளுக்குள்ள கொண்டிருக்கு. இப்போ ஃபஸ்ட் நாள்லேயே அதெல்லாத்தையும் எழுதி சொல்லிச்சு. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது என்ன இருக்க ஆரம்பிக்கும்னா, நம்மளையே நம்மளுக்கு பிடிக்காது. அப்பப்போ ஆமாம், நான் எங்கவே வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறேன், நம்மளால அது முடியாது, எங்கிட்டலாம் என்ன திறமை இருக்குது, அதெல்லாம் அவங்களால தான் முடியும், இவங்களால தான் முடியும்னு சொல்லி அடுத்தவங்க உங்களை சொல்கிறாங்களே இல்லையோ, நீங்கள் வெளியில் பேசுகிறீங்களே இல்லையோ, உங்களுக்குள்ளேயே நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க. அது ஆள் மனசுலேருந்து வர்றது. ஓகே இல்லைங்களா? அது என்ன இருக்க ஆரம்பிக்கும்னா, உங்கள் வாழ்க்கையவே தலைகளாக மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிரு. வாழ்க்கை நீங்கள் அவ்வளோ டேலண்டான இருக்கலாம், ஆனால் அந்த ஆள் மனசோட பவர் என்னென்னா உங்களை டோட்டலாக கீழே கொண்டு போயிரு. இப்போ நான் உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களை பற்றி தவறான அபிப்பிராயம் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன சொல்ல போகிறோன்னா, இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியவே பார்க்கலன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ ஓகே இல்லைங்களா? நீங்கள் ஃபெயிலியரவே பார்க்கல. ஆக்சுவலாக 2-3 எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரிவிக்க ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டைமு ஒரு வேடன் அவன் பார்த்தீங்கன்னா காட்டிலலாம் போவார், இல்லை வருவார். இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு டைமு ஒரு காட்டில் போய் ஒரு ஏதோ காக்கா ஏதோ அடிக்கிறக்காக போலாண்டு போகிறாரு. போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கிடைக்கல. கடைசியில் என்ன ஆகிப்போச்சு, ஒரு மரத்தில் போய் உட்காந்துருந்தார். உட்காந்துருக்கும்போது மேலே ஒரு காக்கா உட்காருது. இவர் பார்க்கல. என்னாச்சு, இவரே எதுவும் கிடைக்கலங்கிற கோபத்தில் அவர் உட்காந்துட்டுருக்கிறாரு. அப்போ அந்த டைம் என்னாச்சு, டக்குன்னு மேலேருந்து அந்த காக்கா லத்தி போட்டுடுச்சு. லத்தி போட்டு என்னாச்சு, இவர் அந்த கோபம், இவர் கொஞ்சம் நீட்டாமல் இருப்பார், வேடன் தான், பட் நீட்டாக இருப்பார் இவர். என்னாச்சு, அந்த கோபத்தில் அந்த காக்காயை சுட்டு போட்டார். ஆக்சுவலாக காக்கா பிடிக்கல, அவர் மற்றதெல்லாம் இது பண்ணுவார், காக்காயை சுட்டு போட்டார் கோபத்தில். லத்தி போட்டுடுச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணார், நேராக போனார். போய் இது ஒரு டோபிகிட்ட கொடுத்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லி போட்டு அங்கே கொண்டு போய் கொடுக்கலான்னு போகும்போது அங்கே போய் பார்த்தா அந்த டோபியில் அவங்களோட பொண்ணு தான் இருந்தாங்க. சரின்னு சொல்லி பார்த்து சட்டை கழட்டி கொடுக்குறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு இவருக்கு பிடிச்சி போய் கடைசியில் பார்த்தா கல்யாணமே பண்ணிட்டாங்க. ஏதோ பேசி கீசி கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்னாச்சு, அதெல்லாம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது நடக்குது. நான் உடனடியாக நடந்துன்னு சொல்லவில்லை. கல்யாணம்லாம் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறமா இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வளர்ந்து அமெரிக்காவுக்கு அதிபராகிறாங்க. பேர் என்ன, நிக்சன் அப்படின்னு பேர். இப்போது அந்த அமெரிக்காவுக்கு அதிபர் நிக்சன் ஆனதுக்கு காரணம் யாரை சொல்லுவீங்க? இப்போது இவங்க அப்பா அம்மா காரணம் நீங்கள் சொல்லுவீங்க. சரி, இவங்க அப்பா அம்மா எப்படி 2 பேர் சேர்ந்தாங்க? ஏதோ அந்த சட்டை இதானதுனால. ஓகே, இல்லைன்னா சேர்ந்துருப்பாங்களா? சேர்ந்துருக்க மாட்டாங்க. சரி, இந்த சட்டை ஏன் இப்படி ஆச்சு? காக்கா லத்தி போட்டதுனால. கரெக்டாக இல்லைங்களா? அப்போன்னா நீங்கள் உண்மையிலேயுமே கொஞ்சம் டெப்த்தாக யோசனை பண்ணி பார்க்குற ஆளாக இருந்தால் எப்படி பார்க்கலாம்? அந்த 5% எல்லாம் இப்படி தான் பார்ப்பாங்க. என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலாக இங்கே பிரச்சனையே இல்லை, வாய்ப்பு. அந்த காக்கா ரூபத்தில் இன்னும் கொஞ்சம் ரொம்ப டெப்த்தாக சொன்னால் காக்கா போட்ட லத்தி தான் வாய்ப்பே. என்ன வாய்ப்பு? நிக்சன் பிறந்ததுக்குரிய வாய்ப்பு கிரியேட் ஆகிக்குதுங்க. இதுதான் உண்மை. ஆனால் அந்த 95 என்ன சொல்லுவாங்கன்னா, காக்காயை கொண்டு போட்டார் பாருங்க, ஒரு விதத்தில் எடுத்துட்டா. ரைட் இல்லைங்களா? அதே மாதிரி நிறைய பேர் உங்களை ஏமாற்றிருக்கலாம், உங்களை நிறைய பேர் துரோகம் பண்ணியிருக்கலாம், உங்களை நிறைய பேர் தவறாக பேசிகிட்டு இருக்கலாம். நீங்கள் இன்னும் அவங்கள நினச்சிட்டே உட்காந்துட்ருக்கிறீங்க. அவங்கெல்லாம் இப்போ உங்கள் மனசில் குடியிருக்கிறாங்க. சில பேர் இறந்தும் கூட போயிருந்துருக்கலாம், பட் அவங்கள பற்றின சிந்தனை எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்களே எங்கேயாச்சும் இருக்கும் வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, அங்கே உங்கள் மேனேஜர் ஏதாவது சொல்லியிருப்பாரா இருக்கலாம். நீங்கள் அந்த வேலையிலேருந்து வெளியில் பல வருஷம் இருக்குது, ஆனால் ஒன்றும் நீங்கள் அவரை நினச்சிட்டு, இல்லை எங்கேயாச்சும் ஒரு பக்கம் வேறு ஏதோ உங்களுக்கு பண்ணியிருந்திருப்பாங்க, அதெல்லாம் நினச்சிட்டு உங்களுக்கு ஏதோ வேறு ஏதோ லாஸ் ஆகியிருந்திருக்கலாம், நீங்கள் நினச்சது எதுவும் நடக்காமல் இருந்திருக்கலாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் ஒன்று நினச்சிக்கிட்டு இவ்வளோ சிந்தனை உள்ளுக்குள்ளே இருக்குது. எப்படி இருக்குது? அதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கெல்லாம் துரோகம் தான் பண்ணுவாங்க, நான் எல்லாத்தையும் வெளுத்தெல்லாம் பால் நம்பிடுவேன், உங்களை பற்றியே உங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வர 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 என்ன ஆகு, உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் கிடைச்சால் சக்ஸஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இன்றைக்கி ஹோம்ஒர்க்கு என்ன பண்ணணுன்னா, எங்கெங்கெல்லாம் நீங்கள் உங்களை பொறுத்தளவு தோல்வி எது அதை எழுதணும். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் 10 லட்சம் ரூபா கடனானேன், ஓகே எழுதணும். அதே மாதிரி வேறு என்ன பண்ணணும், நான் செஞ்சுட்டு இருக்கிற தொழிலில் எந்த முன்னேற்றமும் இல்லை, ஓகே
மூணாவது என்ன, நான் வேலை கூட எனக்கு அமைய மாட்டேது. ஓகே. நாலாவது என்ன, எனக்கு வந்து கடன் மட்டும்தான் என்ற வாழ்க்கையே. ஓகே. அடுத்தது வேறு என்ன, ஒவ்வொன்றும் எழுதிடணும் நீங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையும் எழுதுங்க நீங்கள். ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா உங்களை படிங்க தயவு செஞ்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து மோட்டிவேஷனல் புக்கு நிறைய புக்கு படிச்சிருக்கிறேன், நான் நிறைய பேர்த்தோட டீச்சிங் கேட்டிருக்கிறேன், அவங்கெல்லாம் பேசுனாங்கன்னாவே அவங்க பேசுனா வைப்ரேஷன் வரும், உங்கள் வாழ்க்கை மாறிச்சாங்கிறத கேள்வி. ஓகே இல்லைங்களா? நீங்கள் 1000 புத்தகத்தை படிச்சிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல, அது பவர் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அது வேலை செய்யணும்னா கூட உங்களை படித்து உங்களுக்குள்ள இருக்க ப்ளஸ் மைனஸில் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் போது அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஓகே இல்லைங்களா? நான் விசுவலேஷன் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு நீங்கள் வந்து மேல் மனசில் நல்லா கற்பனை பண்ணுறீங்க. ஆனால் ஆள் மனசோட 20 லட்சம் மடங்கு அதிகம். அது என்னங்குது, நீயே வந்து வாடகை கொடுக்குறக்கே உனக்கு வந்து கையில் காசு இல்லை, நீ தான் கோடீஸ்வரனாக போறியான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கு. வண்டி டியூ கட்டுறதுக்கே இந்த தடுமாட்டம் மாறுற, நீ எல்லாம் பெரிய ஆளாக போறியான்னு சொல்லி அந்த ஆள் மனசு சொல்லு. ஏன் அதை விட 20 லட்சம் மடங்கு அதிகம். 20 லட்சம் மடங்கு அதிகமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து விசுவலேஷன் பண்ண முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க பார்க்கலாம். ஸோ அதனால தான் சொல்ல வருது, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஆள் மனசுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கணும். என்ன ப்ரோக்ராம் கொடுக்கணும்னா, நான் ஒரு ஃபெயிலியர் நீங்கள் வந்து அந்த உடஞ்ச போன ரெக்கார்டு இருக்கும் பாருங்கள், சொல்லி நீங்கள் ஆள் மனசில் எல்லாத்தையும் கொண்டு போய் பதிவு வச்சுட்டீங்க. இப்போ பரவாயில்ல, இப்போ என்ன பண்ணணும்னா ஆள் மனசுக்கு நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கணும். என்ன ப்ரோக்ராம் கொடுக்கணும்னா, நான் வாழ்க்கையில் தோக்கவே இல்லைங்கிற ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கணும். இப்போ அதுக்கு பேலன்ஸ் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் அதனால் என்ன பண்ணணும், உங்கள் மைனஸ் பூரா நீங்கள் எழுதுறீங்க. நான் வந்து எனக்கு தொழிலுங்கிறது அமையாது, எனக்கு வந்து கடன் தான் வாழ்க்கை, இல்லை ஜாதகத்தில் எனக்கு இப்படி ஒரு மோசம்னு சொல்லிட்டாங்க, என்ன இஷ்யூ இருந்தாலும் சரி அத்தனையும் நீங்கள் எழுதணும் நீங்கள். ஓகே இல்லைங்களா? எனக்கு திறமையே இல்லை, நான் வந்து அன்றைக்கி தோற்று போயிட்டேன், என்னத்தில் தோற்றீங்க, டெப்த் எழுதணுதைய எழுதிட்டு அந்த பக்கம் அடுத்த சைடு இன்னொரு சைடு என்ன பண்ணணும்னா, அதாவது நடுவாண்ட ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த சைடு நீங்கள் என்ன எழுதணும்னா, கற்றுக்கொண்ட பாடங்கள்னு நீங்கள் எழுதணும். சரி, புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் தோக்கிறது ஒரு தோல்வியே இல்லை, அது ஒரு பிரச்சனையே இல்லை, உலகத்தில் பிறந்த அத்தனை பேர்த்துக்கு கிடைக்கிறது அது. ஆனால் நீங்கள் கற்றுட்ட தோல்வியிலிருந்து, உங்கள் வாழ்க்கையில் சந்தித்த தோல்வியிலிருந்து நீங்கள் எதுவுமே கற்றுக்கலைன்னா அதுதான் உண்மையான தோல்வி. நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் வாழ்க்கையில் தோக்கிறது இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேர் தோற்று தான் ஆகணும். ஓகேங்களா? ஏன் ஒருத்தன் வெற்றியாளராக இருக்கிறான், ஏன் ஒருத்தன் தோல்வியாளராக இருக்கிறான்னா, ஒருத்தன் தோத்துட்டே தான் உட்காந்துட்டு இருக்கிறான்னு அதிலிருந்து அவங்க ஒன்றுமே கற்றுக்கல. அதனால தான் அவன் வந்து ஃபெயிலியர் பர்சன். சக்ஸஸ்ஃபுல் பர்சன் வாழ்க்கையில் தோக்காமலே இல்லை, ஆனால் அதிலிருந்து கற்றுக்கிட்டாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோ அவங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணாங்க. நான் இப்படி நம்பியிருக்கக்கூடாது ஒருத்தரை, நான் வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் வந்து இப்படி போய் ஒரு தொழிலில் போய் முதலீடு பண்ணியிருக்கக்கூடாது, ஒரு யோசனை பண்ணி பண்ணியிருக்கணும், ஆமாம் நான் வந்து என் திறமைகளை இப்படி வேஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது, ஆமாம் தேவையில்லாத மற்ற விஷயங்களை நான் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, ஆமான்னு சொல்லி அவங்க வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவங்கள வெற்றியாளர்கள். ஓகே இல்லைங்களா? அதான் அந்த 5% பீப்புள்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் இப்போ நீங்கள் வந்து எழுதணும். எழுதிட்டு அந்த பக்க காலமில் நீங்கள் எழுதணும். என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன தோல்வி சந்திச்சிங்க நீங்கள். ஓகே இல்லைங்களா? அந்த தோல்வியிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு எழுதணும். இங்கே எக்ஸாம்பிளுக்கு உங்களை வந்து ஒரு துரோகம் பண்ணிட்டார். ஓகே இல்லைங்களா? அப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ நீங்கள் வந்து அவரையவே நினச்சிட்டு உட்காந்துக்கிறீங்க. இப்போது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்போ துரோகம் பண்ணிட்டேன், துரோகம் வந்து என்ன கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? இது சரி, வாழ்க்கையில் என்ன தெரிஞ்சிட்டீங்க? இப்போது துரோகம் சந்திச்சாச்சு, என்ன தெரிஞ்சிட்டீங்க? இப்போது என்ன தெரிஞ்சிட்டோம்னா, இனிமேல் வந்து இப்படி யாரையும் நம்பக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது எழுதுங்க அதில். ஓகே இல்லைங்களா? யாரையும் நம்பக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், எழுதுங்க. இப்போது அடுத்தது, ஒரு தொழில் பண்ணி லாஸ் ஆகிட்டீங்க. ஓகே பரவாயில்ல, அது ஏன் லாஸ் ஆனீங்க? அது எழுதுங்க பார்க்கல ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நல்லா ஆர்டர் கிடைக்கல. ஓகே. அடுத்தது வேறு என்ன, நீ எழுதுறக்க ஆரம்பிச்சு எல்லாம் வந்துட்டே இருக்குது. எப்படி கூகுளில் போய் எஸ்ன்னு டைப் பண்ண எல்லாம் வருது இல்லையா? டைப் பண்ண வரைக்கும் ப்ராப்ளமே. அது மாதிரி உங்களுக்கு ஜஸ்ட் எழுதுறக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது தானே அது வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் அது எழுதுறக்க ஆரம்பிக்கும் நீங்கள். சரி, வேறு என்ன பிரச்சனை? ஆர்டர்ஸ் எது கிடைக்கல. ஓகே. செகண்ட் என்ன? ஸ்டாஃப்ஸு கரெக்டாக அமையல. ஓகே. வேறு என்ன? கூட்டிருந்தவங்களே இப்படி பண்ணிட்டாங்க. ஓகே. இதெல்லாம் எழுதிடணும். எழுதிட்டு இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிட்டீங்க? இப்போ அடுத்த ஸ்டெப், இதுலேருந்து என்ன தெரிஞ்சிட்டீங்க? அல்டிமேட்டாக என்ன தெரிஞ்சிட்டோம்னா, நம்ம தொழில் மேலே கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம், கரெக்டாக டைமுக்கு கம்பெனிக்கு போயிருக்க மாட்டோம், கரெக்டாக லேபர்ஸோட கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டோம். அது மக்களை ஹேண்டில் பண்ணுறது ஒரு கலைங்க. ஓகே இல்லைங்களா? ஒரு தொழிலில் வந்து சக்ஸஸ் பண்ணணும்னா அந்த தொழிலில் 30% நாலேஜ் இருந்தால் போதும், தெரியுங்களா? மீதி 70% மக்களை கையாளும் திறமை தான் முக்கியம். 30% என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி எங்கேயோ ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் ஆகுது. ஒன்ஸ் கரெக்டாக இல்லைங்களா? அது தக்காளியாக இருந்தாலும் சரி, தங்கமாக இருந்தாலும் சரி, எங்கேயோ ஒரு பக்கம் உற்பத்தி ஆகும். இது உற்பத்தி ஒன்று. இன்னொரு சைடு எங்கேயோ ஒரு பக்கம் சேல்ஸ் ஆகியே தீரு. ரைட் இல்லைங்களா? வாங்குகிற மக்கள். ரைட் இல்லைங்களா? ஒரு பக்கம் உற்பத்தி, ஒரு பக்கம் சேல்ஸு. நடுவாண்டு என்ன? மீடியேட்டர் ஒருத்தர் வருவார். ஓகே இல்லைங்களா? இதுதான் வந்து பிஸ்னஸ்ஸே. அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் எப்படி உற்பத்தி ஆகுது, என்ன பொருள் உற்பத்தி ஆகுது, அதனால் பயன் என்ன, அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போகுது. தங்கம்னா நீங்கள் தங்கத்தில் ரொம்ப டெப்த்தெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி கிடைக்குது, எங்கே கிடைக்குது, எத்தனை ரூபாய்க்கு கிடைக்குது.
ஓகே இல்லைங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் இது மக்களுக்கு எந்தெந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அதை தெரிஞ்சுக்கணும் இப்போ. அதே மாதிரி ஒரு பனியன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, பனியன் வந்து ஆர்டர்ஸில் எங்கேருந்து கிடைக்கி ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி பண்ணணும்? ஏதோ ஒரு மெர்ச்சன்ட் ஆர்டர் பண்ணணுமா, இல்லை இதை வந்து இல்லை ஆரம்பத்திலேயே வந்து கட் எடுத்து பண்ணுறீங்களா, நீங்கள் எந்த மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கணும். ஒரு ஃபஸ்ட்டு எங்கேருந்து எப்படி வருது தெரிஞ்சுக்கணும். செகண்ட் ஸ்டெப்பு இது மக்களுக்கு எப்படி போய் சேருது. ஓகே இல்லைங்களா? இதுக்கு நடுவாக நம்ம வேலை என்ன, இவ்வளோ தான், ரைட் இல்லைங்களா? இப்போ இது வந்து 30% இந்த நாலேஜ் இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த நாலேஜ் நீங்கள் வளர்த்திக்கணும் ரிஸ்க் எடுத்து. ஓகே இல்லைங்களா? அதுக்காகத்தான் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, அந்த 5% பாருங்கள், நிறையா பக்கம் போவாங்க, ரைட்டுங்களா? நிறைய ஒரு எக்ஸ்போ நடக்குது, நாங்கள் போய் உட்காந்து நிறைய அனலைஸ் பண்ணுவாங்க அவங்க எல்லாருமே. சும்மாலாம் யாரும் ஜெயிக்க முடியாதுங்க. ஓகே இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் கூட. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபீல்டு அப்படின்னா வந்து அந்த ஃபீல்டு வந்து இந்த பொருள் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது, எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க எல்லாருமே, இது எங்கே போய் சேருது, எப்படி ப்ராஃபிட் வைக்கிறாங்க, இது மேலே எல்லாம் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அது 30% போயிடுது, விட்டுருங்க. 70% மக்கள் கையாளும் தெரியும். அது மளிகை கடையாக இருந்தால் சரி, பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக இருந்தால் சரி, மனிதர்கள் இல்லாமல் எங்கேயுமே எந்த காரியம் நடக்கிறது இல்லை. கரெக்டாக இல்லைங்களா? புரிஞ்சுக்கோங்க, இந்த பூமி எப்பேற்பட்ட பூமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதர்கள்கிட்ட மட்டும் உறவு முறை கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா அவங்க உங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. சப்போஸ் ஒரு கம்பெனியில் இருக்கிறோம், ஓகே இல்லைங்களா? அந்த கம்பெனியில் நீங்கள் வந்து வேலைக்கு தான் செஞ்சுட்ருக்கிறீங்க, ரைட்டுங்களா? அங்கே இருக்கும்போது நிறைய ஸ்டாஃப்ஸு கூட கரெக்டாக பழகிட்டு இருந்து, அங்கே இருக்கிற ஏதோ சப்ளையர்ஸ் கிட்ட கரெக்டாக இருந்தீங்கன்னா, நல்ல ஒரு நேம் வாங்கிட்டீங்கன்னா ஒரு நாள் எப்படி தான் கம்பெனி வந்து வெளியில் வந்து தான் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளியில் வரும்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க யார் வந்து நிற்பாங்க தெரியுமா? நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்களே அவங்க வந்து நிற்பாங்க எல்லாருமே. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அது தெரியாமல் எங்கேயோ ஒரு பக்கம் வேலைக்கு சேர்ந்தாலும் என்னமோ அந்த கம்பெனி தான் நம்மளுது மாதிரியுமே எத்தனை பேர்த்த வேலைக்கு போய் அந்த கை நீட்டி வாங்குற சம்பளத்துக்கு பின்னாடி எத்தனை பேர்த்தோட மனசை கஷ்டப்படுத்தி அவங்க பெரிய ஓனராக இருப்பாங்க. இங்கே நம்ம போய் வந்து வேலைக்கு போயிருப்போம், இங்கே போய் மிரட்ட வேண்டியது. நாளைக்கெல்லாம் நம்ம லைஃப்பில் எவ்வளோ மோசமாகும் தெரியுங்களா? அதெல்லாமே எதுவும் அனுபவிக்க முடியாது. உழைச்சோன்னதே பேர் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது மேலே வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போது சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போது அந்த பக்கம் எழுதுனீங்க. சரி, இது வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் வந்து இப்படி வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் தொழிலை. சரி, அதுக்கு அடுத்தது எங்கேயாச்சும் ஒரு கடன் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா? பரவாயில்ல, அதுக்கு வாய்ப்பு வந்துரு. கடன் கொடுத்து ஏமாந்துறது என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதை தெரிஞ்சிங்கன்னா அதுக்கடுத்து பிக்கப் ஆகிற வழி. இது பிரபஞ்ச விதிங்க. இது பிரபஞ்சம் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரே விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பிரச்சனை வந்து எப்படின்னா, ஒரு புடலங்காய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புடலங்காய் வந்து கட்டி தொங்கிட்டுருப்பாங்க, கல்லில் கட்டி தொங்கிட்டுருப்பாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு வால் வந்துடக்கூடாது, அதுக்காகத்தான் கட்டி தொங்கிடுறது. ஓகே, இல்லை வளைஞ்சிடக்கூடாதுன்ட்டு. அது மாதிரி நம்மளுக்கு ஒரு ஈகோ வந்துடக்கூடாது, அதுக்காகத்தான் இந்த பிரச்சனைகளை ஏதோ ஒன்று வந்து நம்மளை லாக் பண்ணுறது. ஓகே இல்லைங்களா? சரி, கடன் பிரச்சனை வந்து என்ன தெரிஞ்சுட்டோம்? எல்லாமே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சினா நம்பினோம். ரெண்டாவது நம்ம பேருக்காக கொடுத்துருப்போம். என் பேர் வந்து ஐயோ இவர் வந்து வள்ளல், இவர் வந்து மக்களுக்காக ஹெல்ப் பண்ணுறவர், இவன் வந்து நல்லவன்னு ஒரு பேர் வரக்காக கூட பண்ணியிருப்போம். சரி, பச்சை பற்றியாக சொல்கிறேன், நம்ம வந்து அது மாதிரி கூட பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்ம அது மாதிரி தான் பண்ணணும், தப்பு பண்ணிட்டோம், தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இன்றைக்கி நீங்கள் 1 கோடி ரூபாய் இழந்திருக்கலாம், கவலைப்படாதீங்க. இப்போ 1 கோடி ரூபாய் நீங்கள் பாடம் கற்றுக்கலன்னா, நாளைக்கு கற்றுக்காமல் இருந்திருந்தீங்கன்னா நாளைக்கு 100 கோடி ரூபாய் லாஸ் ஆகிருந்திருக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம். அதனால தான் கடவுளோ இயற்கை என்ன பண்ணிட்டாங்க, ஒரே கோடியில் உங்களுக்கு இந்த பாடத்தை கொடுத்துட்டாங்க. சில பேருக்கு 1000 ரூபாயில் இந்த பாடம் கிடச்சிருக்கலாம், சில பேர் லட்சம் ரூபாய்க்கு கிடச்சிருக்கலாம், சில பேர் கோடியில் கூட கிடச்சிருக்கலாம். ஆனால் கற்றுக்கலன்னா நீங்கள் ஒன்றுமே இது எவ்வளோ இழந்திருந்தாலும் இது வேஸ்ட்டு தான். ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? சரி, ரைட், ஓகே. இப்போது யோசனை பண்ணுங்க ஒரு நிமிஷம். அந்த பக்கம் இருக்கிறத மட்டும் பாருங்க, பார்க்கலாம். இவ்வளோ கற்றுருக்குறீங்களே, எந்த ஒரு புத்தகம் கற்றுக் கொடுக்காத பாடம் அது. ஓகே இல்லைங்களா? இதை இப்போ நீங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுறோன்னு சொல்லி முடிவு எடுக்கணும். இறைவா, கடவுள்கிட்ட நீங்கள் ப்ரே பண்ணணும். இறைவா, நான் வாழ்க்கையில் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஆளுகளாக பாருங்கள், தேவையில்லாத அடுத்தவங்களை பற்றி பேசிட்டு கொண்டிருப்போம். என்னமோ அது அப்படி இது அப்படி, இதெல்லாம் தேவையில்லாத வேஸ்ட்டுங்க. இதெல்லாமே அப்படிலாம் பேச மாட்டேன். இனிமேல் வந்து என்னோட மவுத்துக்கு வந்து ஜிப்பு போட்டுக்கணும், நான் என்னோட வாய்க்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஒரு முடிவு பண்ணிக்கணும். முடிவு பண்ணிவிட்டு இவ்வளோ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதுதாங்க உங்கள் குரு. உண்மையான குரு யார் தெரியுமா? உங்கள் பிரச்சனைக்கு தான் உண்மையான குரு. அது கற்றுக் கொடுத்த பாடம் தான் வழி, குரு காட்டுற வழி. ஓகே இல்லைங்களா? அதனால் நீ இவ்வளோ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் என்னை சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் வந்து இறைவா, நான் வந்து இவ்வளோ விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டேன். ஒன்ஸ் ஸ்டாண்ட் எடுத்து பாருங்கள், கடவுளோட பவர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாதுக்கப்புறம் நீங்கள் கடவுள் கோயிலுக்கே போக வேண்டாங்க. ஏங்க, உங்கள் மூச்சுக்காத்து உள்ளே போய் வந்துருக்குது, என்ன கடவுள் போய் கும்பிட்டதுனால மூச்சுக்காத்து உள்ளே போய் வருதா? ரத்தம் சர்க்குலேஷன் இவ்வளோ நடந்துட்டு இருக்குது, உடம்புக்குள்ளே எவ்வளோ வேலை நடந்துட்டு கொண்டிருக்குது. என்னமோ கடவுளை போய் கும்பிட்டதுனால நடந்ததா? ஏதோ 10,000 பணம் கிடைக்கலங்கிறக்கா கடவுளே பொய்யின்ற வேண்டியது, ஏதோ விஷயம் 4 விஷயம் நடக்கலன்னா கடவுளே பொய்யின்ற வேண்டியது. இப்போ இதெல்லாம் யார் செஞ்சுட்டு கொண்டுருக்குறாங்க? ஸோ அதனால் கடவுளுக்கு நீங்கன்னா அவ்வளோ பிடிக்கி, உங்களை அவ்வளோ தூக்கி விட்டுருவார். பட் நம்ம தான் என்ன பண்ணுறோம், இதெல்லாம் எதுவுமே கண்டுக்கலையே. அதனால் எழுதும்போது உங்களுக்கு தெரியறக்க ஆரம்பிக்கு, நம்ம வாழ்க்கை தோக்கலையே, ஒரு பாடம் தானே கிடச்சிருக்குது, பாடம் தானே வாழ்க்கையே. ஒரு பயணம் எப்படி போகணுங்கிற ஒரு பதம் தெரிஞ்சிருக்குதே இல்லையா? இப்படியெல்லாம் வாழக்கூடாது, இப்படியெல்லாம் வாழணுங்கிற தெரிஞ்சிட்டிங்கல்ல. அப்படி அதை எடுத்து போய் பிரச்சனைன்னு பிரச்சனைங்கிற வேடே தப்பு, தோல்விங்கிற வேடே தப்பு, அந்த இடத்துல வந்து அவமானங்கிற வேடே தப்பு. ஆக்சுவலாக வந்து அது லேர்னிங். ஆக்சுவலாக உண்மை அதுதானே கற்றுருக்கிறீங்க. நீங்கள் கற்றுக்காதனால நீங்கள் அதுக்கு பேர் தோல்விங்கிறீங்க.
ஆனால் உங்ககிட்ட இருந்து எத்தனை பேர் லேர்ன் பண்ணிட்டு போயிட்டான், அதான் உண்மை. இப்படி வாழக்கூடாதுங்கிறத உங்களை பார்த்து தெரிஞ்சு கூட அவன் எத்தனை பேர் போய் அவன் பிக்கப் ஆகிட்டு போயிட்டான். நீங்கள் நல்லா செக் பண்ணிப்பா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள், அவங்களாம் டெவலப் ஆகிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போது உட்காந்து இதெல்லாம் நம்ம மைனஸு, ஆமாம் இல்லை, அதுதான் உங்களுடைய சொத்தே. இப்போது இந்த சொத்தை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறீங்க. இனிமேல் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். லைஃப்பில் நிறைய பேர் பாருங்கள், ஜீரோக்கு வந்திருப்பாங்க, மறுபடியும் பிக்கப் ஆயிடுவாங்க. ஏன்? அவங்க நல்லா தெரியும் நான் என்ன தப்பு பண்ணவங்க அனலைஸ் பண்ணுவாங்க அவங்க. ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் உட்காந்து அனலைஸ் பண்ணி வச்சுப்போம். இப்போ இறங்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கடவுள்கிட்ட ப்ரே பண்ணணும், இறைவா எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடு, நிச்சயமாக நான் பிக்கப் ஆவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரே பண்ணிடணும். என்ன நடக்கிறக்கு ஆரம்பிக்கும் இனிமேல். நேற்று சொல்லிச்சு இல்லையா, என்ன தொழில் பண்ணுறது சொல்லி முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிச்சு, அதையும் இதையும் முயற்சி பண்ணுங்க. இப்போது என்ன தொழில் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, என்ன தப்பு பண்ணிட்டு இருந்தீங்களோ அது இந்த தொழிலை பண்ணக்கூடாதுங்கிறது முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் ஜீரோவில் இருக்கிறீங்க அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இனி என்ன நடக்கிறக்கு ஆரம்பிக்கும்னா, கடவுள் என்ன பண்ணுவார்னா சில சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்குவார். இதில் தெளிவாயிட்டிங்கன்னா சில மனிதர்களோட சப்போர்ட் உங்களை தேடி வரும். செகண்ட் ஸ்டெப்பு. மூணாவது, சில சம்பவங்கள் உங்களை சுற்றி நடக்கிறக்கு ஆரம்பிக்கும். நீங்கள் கண்ணும் கருத்தமாக இருந்து இது மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ ஓகே இல்லைங்களா? நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ எந்த லெவலில் இருக்கிறீங்களோ அதுலேருந்து பல கட்டத்துக்கு நீங்கள் வளர்ச்சி அடையணும்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இப்போ எப்படி இருக்கிறோன்னு சொல்லி செக் பண்ணிட்டீங்கன்னா, கம்பெனி ஆர்டர்ஸ் தான் வேணும். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் மூலமாக கிடச்சிட்டு போயிட்டே இருக்குது. ரொம்ப சிம்பிளுங்க அதெல்லாமே. ஓகே இல்லைங்களா? இப்போது ரெடி ஆகிக்கணும். என்ன ரெடி ஆகிக்கணும்? ஓகே, இந்த தொழில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம், இப்போ இல்லை இனிமேல் தான் பண்ண போகிறோம், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி ரெடி ஆகிறீங்க. இப்போ பிரபஞ்சத்துக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறீங்க. இப்போ என்ன சிக்னல் கொடுக்குறீங்க? இனிமேல் நான் ரெடி, இனிமேல் தவறு பண்ண மாட்டேன்னு சொல்லி. கடவுள் தான் உங்களுக்கு சில மனிதர்கள் அனுப்பி விட்டு உங்களுக்கு இப்படி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது ஒரு விதத்தில் எடுத்துட்டா. ஏன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த தப்பை போய் மேலே போய் பண்ணுவீங்க. அதுக்காக இப்போயே சரி பண்ணி விட்டுலாம்ல. அதுக்காக கடவுளே கொடுத்த மனிதர்கள் தான் அவங்க எல்லாருமே. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, சில மனிதர்கள் மூலம் பாடம் கற்றுட்டீங்களே, பாடம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் அவங்கள போய் வெறுக்கலாமா? அவங்களை அவமானப்படுத்தலை, அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணல, பாடம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. நான் உன்னை எப்படி ஒரு நண்பனாக இருந்து உன்னை ஏமாற்றிருக்கணும், அது மாதிரி நிறைய பேர் ஏமாறாத மாதிரி நீ வாழ்ந்து கூடான்னு சொல்லி ஞானம் கொடுத்துருக்குறாங்க. உண்மையாக சொல்லப்போனால் இவங்க தான் உங்கள் மேலே அக்கறை எடுத்தவங்க, இவங்க எல்லாம் இதான் உண்மை. ஆனால் நம்ம பார்க்குற விதம் அந்த தப்பாச்சு. துரோகம் பண்ணிட்டாங்கன்னே பட்டு கொண்டு இருக்கிறோமே. அதனால தான் இவளை பழி வாங்குறதுக்காக தொழில் பண்ணுறது, அவங்களுக்கு பழி வாங்குறதுக்காக முன்னுக்கு வர்றது. ஏனுங்க, அவங்க முன்னாடி வாழ்க்கையில் முன்னுக்கு என்னங்க ஆக போகுது? ஏன்னா 2 மனுஷன் சொல்லுவான், ஆமாம் நீ மேலே வந்துட்டேன்னு சொல்லி. அதுக்காகவே இவ்வளோ ஆர்ப்பாட்டம், நிம்மதியாக தூங்காமல் சாப்பிடாமல் குழந்தை கூட இருக்காமல் வாழ்க்கையில் எதையும் என்ஜாய் பண்ணாமல் பேய் ஆட்டம் ஓடுன்னு ஓடிட்டு எவ்வளோ ஆர்ப்பாட்டம், நிம்மதியாக சாப்பிடாம என்ன ஆகுது ஏதாகுன்னு தெரியாமல். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாக்க ஆரம்பிக்கும். சில ஃபோன் கால்ஸ் வரும். எப்படியெல்லாம் வரும்னா, ஜஸ்ட் ஒரு டிவி பார்ப்பீங்க, டிவியில் ஒரு ஐடியா வருப்போம், ரைட் இல்லைங்களா? ஒரு அம்மா அப்படித்தான். என்னாச்சு, அந்த அம்மா ஒரு முடிவு பண்ணுது, நான் ஓகே இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன், இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி போட்டு. ஒரு லேடி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இது. அவங்க முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரில, சரின்னு சொல்லிட்டு டிவி பார்க்குறேன். தெளிவாயிட்டாங்க. இப்போ சும்மா அவங்க பொதுவாக நாடகம் பார்ப்பாங்க, டிவி பார்க்குறாங்க. டிவி பார்க்கும்போது அந்த ஒரு டிவி சேனல் மாற்றிட்டு இருக்கும்போது ஒன்றில் சுய தொழில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி ஒரு ஆட் வருது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க டையிங் சம்மந்தமாக ஆக்சுவலாக அது, ரைட் இல்லைங்களா? சாரி, டையிங்கிற மாதிரி எம்ப்ராய்டிங் சம்மந்தமாக அது ஆக்சுவலாக. சரின்னு சொல்லி போட்டு அதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி போட்டு. சரின்னு சொல்லி போட்டு இந்த அம்மா என்ன பண்ணுது, இந்த அம்மாவுக்கு இந்த ஃபேப்ரிக் சம்மந்தமாக ரொம்ப பிடிக்கும். ஓகே இல்லைங்களா? கரெக்டாக அது வந்துடுச்சா. அதுக்கு முன்னாடி பண்ணின தப்புலேருந்து ரெடி ஆகிட்டாங்களே. இப்போ ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க உங்களுக்கு ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம், உங்களுக்கு இந்த மாதத்துக்கு 5000 ரூபா ஏதோ ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க அவங்க. ஐயோ இந்த அமௌண்ட் நம்மளுக்கு கஷ்டமேன்னு சொல்லி போட்டு இப்போ நம்ம ஜீரோல் இருக்குது நம்ம கான்செப்ட் படி. என்னாச்சு, ஓகேன்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் வந்தாங்க, சொன்னாங்க, அப்படியா நீ பண்ணுறியா, நீ பரவாயில்லையே, நீயே சொந்த தொழில் பண்ணுறியே அப்படின்னு சொல்லி போட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சொந்த தொழில் பண்ணி மட்டும் பாருங்கள், நிறையா பேர் மோட்டிவேட் பண்ண வருவாங்க. நீங்கள் பண்ணினதுக்கப்புறமா பண்ண வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா பயப்படுத்துறதில்ல அவங்க, உங்களை கவனமாக பாருன்னு சொல்கிறது அவங்க சொல்ல தெரியல அவங்களுக்கு, அதனால் அப்படி சொல்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ என்னாச்சு, அவங்க வீட்டுக்காரர் பரவாயில்லன்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டோட இன்னொருத்தரோட நம்பர் கொடுக்குறாங்க. அவங்க என்னங்கிறாங்க, அப்படியாடா நான் இதை பண்ணிட்டு இருக்கிறேன், நான் உன் ஃப்ரெண்ட் ஒய்ஃப் அனுப்பிவிடு, நான் ட்ரைனிங் எல்லாம் நான் கொடுத்துக்குறோம், ஃப்ரீயாக பண்ணுறேன்னு சொல்லி போட்டு அங்கே நிறைய லேடிஸ்லாம் கற்றுக்குறாங்க. டோட்டலாக ஃப்ரீயாக பண்ணி அவர் ஒரு மிஷினே ஏதோ லோன் போட்டு அவரே வாங்கி கொடுத்து பிக்கப் பண்ணி இவங்க டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அதை தொழில் லவ் பண்ணணும்னு சொல்லிச்சு இல்லையா, அந்த ஃபேப்ரிக் வெளியில் வர்றது எப்படி ஒரு குழந்தை டெலிவரி ஆகி வெளியில் வருமோ அது மாதிரி பார்ப்பாங்களாமா. இப்போ என்னாச்சு, அவங்களோட யூனிட்டே டெக்ஸ்டைல் சம்மந்தமாக எல்லாம் டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அவங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வருதுன்னா, உங்களை சுற்றி நிறைய வாய்ப்புகள் வந்துட்டுருக்குது. பிரச்சனைகள் ரூபத்தில் பார்ப்பீங்க. ஒருத்தர் என்ன பண்ணார், ட்ரெயினில் போயிட்டு இருந்தார், நம்மளும் தான் ட்ரெயினில் போகிறோம், அவர் ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறார். ஆனால் அவர் என்னென்னா சொந்த தொழில் பண்ணணும்னு தெளிவாகிறார். இதே மாதிரி சில ரெடி ஆகிட்டார். இப்போது இனிமேல் நான் இப்படி தான் வாழ்வேன்னு முடிவு பண்ணிட்டாரு. ரெண்டாவது எனக்கு பிடிச்சது மாதிரி எல்லாம் வரணுங்கிறதுல இது. ஆனால் அவருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறது தாட்ஸ் அவருக்குள்ள. ஓகே இல்லைங்களா? போயிட்டு இருக்கும்போது ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது என்னாச்சு,
ஒரு இடத்துல போய் ஏதோ சிக்னல் இல்லாமல் ட்ரெயின் நின்றுடுச்சு. அங்கே பக்கத்தில் இருக்கிற ஃபேக்ட்ரியில் ஏதோ ஒரு டஸ்ட்டு மாதிரி வந்து எல்லாம் வந்து ட்ரெயினுக்குள்ளே வந்து வந்து உழுகுது. நிறைய பேர் திட்டுறாங்க, ஐயோ இந்த கம்பெனிக்காரர் இப்படி பண்ணுறானேன்னு சொல்லி போட்டு எல்லாம் திட்டிட்டு கொண்டுக்கிறாங்க. இப்போ இவர் என்ன பார்க்குறாருன்னா, அந்த டஸ்ட் எல்லாம் இவர் மேலே வந்து படிச்சிருக்குது. ஒரு மணி நேரத்து பக்கமாக நின்றுதாட்டு இருக்குது. எடுத்துக்கிறாரு, அப்படி எடுத்து பார்க்குறாரு. இவர் தான் வந்து அந்த ஃபீலிங் வந்துருச்சு இல்லை, இவர் பிடிச்ச தொழிலாச்சு, ஏதோ பண்ணோண்டு கொண்டுக்கிறாரு இல்லையா, அது பிரெயின் தானே வேலை செய்யணும் நம்ம சொல்லிக்கிறோம்ல. என்னாச்சு, இது என்னடா அது இப்படி இருக்குது, இதை வச்சு ஏதாச்சும் பண்ணலாமான்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. பண்ணும்போது கடைசியில் என்னாச்சு, விம்பார் சோப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த பவுட்ரு, அதிலிருந்து வந்தது தான் வந்து அந்த கம்பெனியே. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஆரம்பித்தவங்க தாங்க எல்லாருமே. நீங்கள் வெறும் சாம்ராஜ்யத்தை மட்டும்தான் பார்க்குறீங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக, ரைட்டுங்களா. எத்தனை பேர் வந்து பாத்திரம் தூக்கிட்டு போனவங்கள இன்றைக்கி வந்து பெரிய கோடீஸ்வரன்லாம் மாறி இருப்பாங்க. நம்ம என்ன பாத்திரம் தூக்கிட்டு போனோம்னு சொன்னால் நம்ப மாட்டோம். எல்லாருமே சின்ன சின்ன அவங்க அடுத்த வாழ்க்கை என்ன ஆகுன்னு தெரியாத சமயத்தில் டக்குன்னு நடக்குங்க, மிராக்கல் அதுக்கு பேர். நம்ம ரெடி ஆகிட்டோம்னா அது ரெடியாக இருக்க ஆரம்பிச்சிரு, பிரம்மஜம் ரெடியாக இருக்க ஆரம்பிச்சிரு. ஏனுங்க, நம்மளுக்கே வந்து ஒரு கருணை இருக்குது, ஓகே இல்லைங்களா. ரோட்டில் வேணாச்சும் இருந்தால் காப்பாற்றணும்னு சொல்லி எங்கள் கடவுளுக்கு ஒரு படைச்சவனுக்கு ஒரு கருணை கூட இல்லாமல் போயிடுமா? நம்ம ரெடி இல்லை, தகுதி இல்லை. தகுதி மீன்ஸ் நம்ம தகுதியை வளர்த்திக்கல. ஓகே, நான் எப்போ பார்த்தாலும் அடுத்தவனுக்கு மாறடிச்சு அடுத்தவனுக்கு ஏதாவது சம்பாரிச்சு போட்டு கொண்டிருப்பேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சிம்பிளாக ஒரே வேர்டு சொல்கிறேன். ஏதோ ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்றீங்க, கரெக்டு. அந்த டீ கடை டீ நல்லா இருக்குது. அதே வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு நாள் வந்து 10 ஃப்ரெண்ட்ஸுகளோட போகிறீங்க, பக்கத்தில் 4-5 கடை இருக்குது. ஆனால் எங்கே போய் சாப்பிட்டீங்களோ அங்கே தானே போய் சாப்பிட்றீங்க நீங்கள். ஓகே, அந்த டீ கடைக்காரர் எங்கேயாச்சும் 10 டீ நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிறீங்களே, 10 டீ சேல்ஸ் ஆகிருக்கு. எப்போச்சும் ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு டீ கொடுத்துக்கிறாரா? கொடுக்கல. இதே மாதிரி எத்தனை மளிகை கடையை வாழ வச்சுருக்கிறீங்க, எத்தனை துணிக்கடையை வாழ வச்சுருக்கிறீங்க, எத்தனை பேர்த்த எவ்வளவோ பண்ணியிருக்கிறீங்களே. ஏன் உங்கள் தொழில் நீங்கள் ஜெயிக்க முடியாதா? யோசனை பண்ணி பாருங்க ஒரு நிமிஷம். ஃபோக்கஸ் நம்ம பண்ணலங்க. என்னென்னமோ அடுத்தவனை பற்றியே தெரிஞ்சுக்கிட்டு, அடுத்தவங்க நாலேஜை பற்றியே தெரிஞ்சுக்கிட்டு, அடுத்த நான் கற்றுக்கிறேன். முதல்ல வந்து எங்களை பொறுத்தளவுக்கு அது சரியோ தப்போ எங்களுக்கு தெரியாது, இது எங்களோட நாலேஜ். ஃபஸ்ட்டு அடுத்ததெல்லாம் படிக்கிறது விட்டு போட்டு, அந்த புத்தகத்தை இந்த புத்தகத்தில் ஒரு 1 இயர் ஓகேங்களா விட்டு போட்டு உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் என்ன தப்பு பண்ணுறேன், ஏது தப்பு பண்ணுறேன், நான் கரெக்டாக இருக்கிறேன்னா இல்லையான்னு உங்கள் மேலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டுருங்க. 1000 புத்தகங்கள் கற்றுக் கொடுக்காத அப்படிங்கிற புத்தகம் கற்றுக் கொடுத்துருக்கு, அந்த தான் நீங்கள். ஓகே இல்லைங்களா, கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இன்றைக்கி பூரா வந்து அதை எழுதுவீங்க. இன்றைக்கி மைனஸ் என்ன, அதுலேருந்து நீ என்ன கற்றுக்கிட்டீங்க, இவ்வளோ கற்றுக்கிட்டேன் நான், அப்போனா வாழ்க்கை வந்து எனக்கு நிறைய கிஃப்ட்டு தான் கொடுத்துருக்குது. வண்டியில் போய் கீழே விழுந்துட்டீங்க, ஓகே, காலே முறிஞ்சு போயிருக்கலாம் தானே, இல்லைன்னு சொல்ல வரல. என்ன கற்றுக் கொடுத்துருக்குது, வண்டியில் கரெக்டாக போகணும்னு கற்றுக் கொடுத்துருக்குது. இனி கரெக்டாக போகணும்னு சொல்லி ஒரு முடிவெடுங்க, அந்த கால் கூட சரியாயிரு. அது தேவையான சப்போர்ட்ஸ் உங்களை தேடி வர ஆரம்பிக்கு. கடவுள் ஒன்று சொல்கிறார், நீ மனுஷனா இருன்னு சொல்ல வரார், அவ்வளோதான். மனிதாபிமானத்தோடு இருந்து சொல்ல வரார். அதுக்காக சில தோல்விகளை கடவுளே கொடுக்குறாரு. ஓகே இல்லைங்களா. நம்ம அகங்காரத்தில் ஆடி இருப்போம் நம்ம. வாழ்க்கையில் எந்த ஒரு தோல்வி வந்தாலும் மனசுடவே கூடாது. ஏன் மனசுடக்கூடாதுன்னா, இந்த பிரபஞ்சமே ஜீரோலிருந்து ஆரம்பிச்சது தான். அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஜீரோக்கு போனால் நிச்சயமாக ஆரம்பிச்சிருன்னு அர்த்தம். ஓகே இல்லைங்களா. அதே மாதிரி ரொம்ப அதிகமாக வந்தாலுமே மனசோட, அதாவது அகங்காரத்தில் ஆடக்கூடாது. ஓகே இல்லைங்களா. எல்லாம் நம்மளால தான் ஆக போகணும், ஒன்றும் இல்லை. எப்பேற்பட்ட சாம்ராஜ்யம் ஆண்டவங்களே இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போயிருக்கிறாங்க. பணிவு தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே இல்லைங்களா. எல்லாம் கார்டு கொடுத்த கிஃப்ட், எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெயிச்சவங்களாம் சொல்கிறாங்களே இல்லைங்களா. எத்தனை பேர் சொல்கிறாங்க, சச்சின் டெண்டுல்கர் செஞ்சுரி அடிக்கிறாரு, இங்கே இத்தனை பேர் கிரவுண்டில் நின்றுக்கிறாங்க, அவங்கள பார்க்க மாட்டேறாரு, மேலே தான் பார்க்குறாரு. அப்படின்னா அவங்களே என்ன சொல்ல வராங்க, ஜாம்பவான்களா எல்லாமே கடவுள் போடுற பிச்சடான்னு சொல்லி. ஆனால் இங்கே 4 பேர் நின்றுட்டு கொண்டிருப்பாங்க, கடவுளே பொய், கடவுளே சோதிக்கிறாரு, இங்கே சோதிக்கிறாராமா, சச்சின் டெண்டுல்கர் கல்வி கொடுக்குறாராமா. தப்புங்க, நம்ம போகிற பாதை தப்புங்க, அவ்வளோதான். இதெல்லாம் மாற்றணும்னா நிச்சயமாக மேலே வந்துடலாம். இன்றைக்கி என்ன கற்றுட்டீங்க அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவீங்க. ஓகே இல்லைங்களா. வாழ்த்துக்கள். பிரம்மாண்டமான அளவுக்கு நீங்கள் எல்லோரும் வளர்ச்சி அடைவீங்க. இதுக்கு வின் இண்டியா அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.